வாழ்க்கையைப் போலவே சில இரவுகளும் விசித்திரமானது. நாம என்ன ஃபீல் பண்றோம் அப்படிங்கறது சொல்றதுக்கான சரியான வார்த்தைகளோ, தருணமோ கிடைக்கிற வரைக்கும் அது காத்திருக்காது. சில நேரங்களில் இது எந்தவித எச்சரிக்கையோ, முன்னறிவிப்போ இல்லாம நம்ம நேசிக்கிறவங்கள ஒரு குட் பை கூட சொல்லாம நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடும். குட் பைங்கிறது இங்க உத்தரவாதம் இல்ல. நாம லவ் பண்றவங்கள, நம்ம நேசிக்கிறவங்கள, நாம பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கிறவங்க திடீர்னு நம்மளை விட்டு எங்கேயே பிரிஞ்சு போவாங்க. நாம அதுக்காக தயாராகி இருக்க கூட மாட்டோம். ஆனா ஒண்ணு, ஒரு குட் பை கூட சொல்லாம ஒருத்தர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போறதுனால நம்மளோட அன்பு எங்கேயுமே மறைஞ்சு போறதில்ல. அது நம்ம கூட தான் இருக்குது. அந்த நினைவுகள் நம்ம கூடவே இருக்க போகுது. ஒருத்தரை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், அவங்கள நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு சரியான நேரத்துக்காக காத்திருக்காதீங்க. இப்பவே சொல்லுங்க. ஏன்னா அவங்க எப்ப வேணாலும் நம்மளை விட்டு, நம்ம வாழ்க்கையை விட்டு எங்கேயோ தொலைஞ்சு போலாம். ஒரு குட் பை கூட சொல்லாம. உங்க வாழ்க்கையில பலர் ஒரு குட் பை கூட சொல்லாம உங்களை விட்டு பிரிஞ்சு எங்க போயிருந்திருக்கலாம். அந்த வலி இன்னும் உங்க மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இதனால ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எத்தனை குட் பை இல்லாத இரவுகளையும், எத்தனை குட் பை கூட சொல்லாம பிரிஞ்சு போற மனிதர்களை சந்திச்சாலும் அதுல ஒருத்தரா நீங்க இருந்துராதீங்க. ஒருத்தரை நேசிச்சா அவங்க கூட இருங்க. உங்களுக்கு அவங்க வாழ்க்கையில தேவையில்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு குட் பை ஆச்சும் சொல்லுங்க. குட் பை இல்லாத இரவுகளை அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேணாம். குட் நைட் பை யாரோ.